அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல் அப்படின்ற அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பத்தி பார்க்க போறோம். இது நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம குரூப் 4 தேர்வு வந்து ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய நோக்கில் இன்னும் இருக்கக்கூடிய அந்த 7-8 நாட்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் நம்மளால எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ, இது வந்து கடைசி நேர ரிவிஷனுக்காக நமக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா யூஸ் ஆக போகுது. ஸோ முதல்ல கொடுத்துருக்கிறது ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றது புகை வண்டி நிலையம், இது நமக்கு தெரியும். ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா நிதியாண்டு. டிக்ஷனரி அப்படின்னா அகராதின்னு கொடுக்கலாம், அகர வரிசைன்னு கொடுக்கலாம், அகர முதலின்னு கொடுக்கலாம். ஜட்ஜுனா நீதிபதி. கம்ப்யூட்டர் கணினி. ஜெராக்ஸ் வந்து ஒளிநகல். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஜெராக்ஸு ஃபேக்ஸ் இதெல்லாம் வந்து அங்கங்கே வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. தொலைநகல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கோல்டு காயின்னா பொற்காசு நல்லா நோட் பண்ணிக்கணும். தங்க நாணயம்னு போட்டுறக்கூடாது. கோல்டு காயின் பொற்காசு. காஃபி பார், அதாவது பொற்காசு ஆப்ஷனில் இல்லைன்னா அது கரெக்டு. காஃபி பார் அப்படின்னா குழம்பியகம். காஃபினா குழம்பி, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காஃபி அப்படின்னா குழம்பி. பெஸ்டிசைட் அப்படின்னா பூச்சிக்கொல்லி. ஃபர்ஸ்ட் ரேங்க்னா முதல் தரம். வீடியோ கேசட் ஒளி நாடா. சரிங்களா? ஸ்பீக்கர் அப்படின்றது சபாநாயகர், சட்டசபை தலைவர். கீனா திறவுகோல். சர்டிஃபிகேட்னா சான்றிதழ். ரூம் அறை. பிரின்சிபல்னா கல்லூரி முதல்வர். செக்குனா காசோலை. அப்போ டிராஃப்ட்னா வரைவோலை. அடுத்து டவுன்னா நகரம். பார்லிமெண்ட்னா நாடாளுமன்றம் அல்லது மக்களவை. கன்சியூமர், அதாவது கன்சியூமர்னா நுகர்வோர். சரிங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னா வாழ்த்துக்கள். அடுத்து இந்தியன் பீனல் கோட் அப்படின்றது இந்திய தண்டனை சட்டம். கம்பெனினா நிறுவனம் அல்லது குழுமம், இது ரெண்டுல எது வேணா சொல்லலாம். ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னா பதிவு அஞ்சல். சரிங்களா? பதிவு கூட்டல் அஞ்சல், பதிவு அஞ்சல். எப்படி வந்திருக்கோம் நம்ம புணர்ச்சி கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு தெரியும். உயிர் வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும்? மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி பதிவஞ்சல். மிசைல்னா ஏவுகணை. வாஷிங் மிஷின் அப்படின்னா துணி துவைக்கும் இயந்திரம் அல்லது சலவை இயந்திரம். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்றது போக்குவரத்து கழகம். ஜாகிரபினா புவியியல். லிவர்னா கல்லீரல். நியூஸ் பேப்பர் செய்தித்தாள். இன்டர்நெட் இணையம். ட்ரைட்டர் அப்படின்னா துரோகி. செயிலர்னா அர்த்தம் மாலுமி. பிளாட்னா மனையிடம். ஹானஸ்டினா நேர்மை. பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமேடை. ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா பத்திரிகை செய்தியாளர். அதுக்கப்புறம் வந்து மெரிட்டோரியஸ் சர்வீஸ் அப்படின்னா உயர்ந்த பணி. சரிங்களா? ஹைகோர்ட்னா உயர்நீதிமன்றம். டவுன் பஸ் நகர பேருந்து. ட்விக் அப்படின்னா சிறுகிளை. பக் அப்படின்னா மொட்டுக்கு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அது. அதுக்கப்புறம் ரெஃப்ராக்ஷன் அப்படின்னா விலகல். மிஸ்சிஃப் அப்படின்னா முட்டாள்தனம். பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்கம். ஸ்காலர்ஷிப் அப்படின்னா படிப்பு உதவித்தொகை. சாக்பிஸ் அப்படின்னா சுண்ணாம்பு சாக்பிஸ். பீஸ்ட் அப்படின்னா விலங்கு. இப்போ தெரியுதா பீஸ்ட் படத்துக்கு ஏன் வச்சிருக்காங்க பீஸ்ட். ஃபிக்ஷன் அப்படின்னா புனைக்கதை. கோஆபரேட்டிவ் சொசைட்டின்றது கூட்டுறவு சங்கம். டிராவல்னா பயணம். நோட்புக்னா குறிப்பேடு. அட்ரான் அப்படின்னா ஊர்காவலர். ஃபார்மர் அப்படின்னா உழவர் அல்லது விவசாயி. மேனேஜர்னா மேலாளர். ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னா தலைமை அலுவலகம். பிரைவேட் கம்பெனினா தனியார் குழுமம். கம்ப்ரஸ்பிலிட்டி அப்படின்னா அழுந்து தன்மை. ஷெல்டர் அப்படின்னா புகலிடம். டெலிவிஷன்னா டிவி. அட்மிஷன்னா சேர்க்கை. டாக்குமெண்ட்ரினா விளக்க திரைப்படம். ரிமோட் சென்சிங்னா தொலை உணர்தல். வெப்சைட் அப்படின்றது இணையதளம். ஸ்டூடெண்ட்னா மாணவர். ஏஜென்ட் அப்படின்னா முகவர். சாக்ரிஃபைஸ்னா தியாகம். யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். அப்ளிகேஷன் அப்படின்றது விண்ணப்பம். வேர்ல்டு அப்படின்னா உலகம். போனஃபைடு சர்டிஃபிகேட் அப்படின்றது ஆளறி சான்றிதழ். ஆஃபீஸ் அப்படின்னா அலுவலகம். ஹார்வெஸ்ட்னா அறுவடை. சேஞ்ச்னா மாற்றம். இன்னொன்று சேஞ்ச் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம், அது சில்லறை, அதை குறிக்கக்கூடியது. இன்டர்நேஷனல் லா அப்படின்னா அனைத்து பன்னாட்டு சட்டம். கான்ஸ்டியூஷனல் லானா அரசியலமைப்பு சட்டம். சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம். ரிட்டினா சட்ட ஆவணம். சப்ஸ்டான்சிவ் லா அப்படின்றது உரிமை சட்டம். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னா குற்றவியல் செயல்முறைப்பாட்டு முறை தொகுப்பு. புல்லட்டின் சிறப்பு செய்தியல். ஃபிளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி. இதெல்லாம் 10th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள். டெட்லைன் அப்படின்னா குறித்த காலம். ஃபோலியோ நம்பர் அப்படின்னா இதழன். எடிட்டோரியல்னா தலையங்கம். கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி. ஃபேக் நியூஸ் பொய் செய்தி. லே அவுட்னா வடிவமைப்பு. கார் மகிழ்வுந்து. ஏரோப்ளான் அப்படின்றது வானூர்தி. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னா பல்பொருள் அங்காடி. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்றது இந்திய சான்று சட்டம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னா சொத்து மாற்று சட்டம். கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் அப்படின்னா நீதிமன்ற கட்டணம் இல்லை. பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்றது பார்வை நிலைப்பு. டப்பிங் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. ஒளியை வந்து அந்த இடத்துல சேர்க்கறது. வாய் சவுண்டு மட்டும் அவங்க மை மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்கிட்ட வந்து சவுண்டை வந்து இதில் மெர்ஜ் பண்ணுறது. டைரக்டர் அப்படின்னா இயக்குனர். ஷூட்டிங்னா படப்பிடிப்பு. கார்ட்டூனா கருத்து படம். கேமரானா படப்பிடிப்பு கருவி. மைக்ரோஃபோன் அப்படின்னா நுண்ணொலி பெருக்கி. ப்ரொஜெக்டர்னா படவீழ்த்தி. லென்ஸ் உருப்பெருக்கி.
மோஷன் பிக்சர்னா இயங்குறு படங்கள். பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ். பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி தொழில்நுட்பவியல். பிலிட் அப்படின்னா இளங்கலை இலக்கியம். அதுக்கப்புறம் பிஎட் அப்படின்னா கல்வியியல். மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் முதுகலை. பிஹெச்டி டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி. இந்தியன் அதாவது ஐஏஎஸ்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்திய ஆட்சி பணி. ஐபிஎஸ் இந்திய காவல் பணி. ஐஎஃப்எஸ் இந்திய வனப்பணி, இது ரொம்ப முக்கியம். ஃபாரின் சர்வீஸும் ஒன்று தனியாக இருக்குது. ஐஆர்எஸ் அப்படின்றது இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் இந்திய வருவாய் பணி. கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா உயர்தனி செம்மொழி. கிரீன் ரூம்ஸ் அப்படின்னா பாசறை. இன்ஸ்டிங்க் அப்படின்னா இயற்கை அறிவு. ஆர்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்றது இயற்கை ஒழுங்கு. ஸ்நாக்ஸ்னா சிற்றுணவு அல்லது சிற்றுண்டி. பயாலஜி அப்படின்னா உயிரியல். ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகுணர்ச்சி, இயற்கை வனப்பு அல்லது அழகியல். கவுண்டிங் அப்படிங்கிறது எண்ணிக்கை. ஹோட்டல், இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் மாதிரி இருக்கும். ஸோ ஹோட்டல் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், தங்கிலீஷில் எழுதியிருக்காங்க இங்கே ஹோட்டல் அப்படின்னு. ஹோட்டல்னா உணவகம். மெட்ராஸ் சிட்டி சென்னை நகரம். பஸ் ரிப்பேர் பேருந்து பழுது. போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம். கால்குலேட்டர் எண்சுவடி, இந்த புதுசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. கால்குலேட்டர்னா எண்சுவடி. ஆஸ்பத்திரினா மருத்துவமனை. குட் பாய் நல்ல பையன். மதர்லேண்ட் அப்படின்னா தாயகம். டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் அப்படின்னா தட்டெழுத்து பயிலகம். தட்டெழுத்து பயிலகம். ஸ்ட்ரைக் அப்படின்னா ஸ்ட்ரைக்னா வேலை நிறுத்தம். கோர்ஸ் பாடப்பிரிவு. ரிஜிஸ்டர் போஸ்ட் பதிவஞ்சல். ஃப்ரிட்ஜ்னா குளிர்பதன பெட்டி. குளிர்பதன பெட்டி. ஐஸ் வாட்டர்னா குளிர்நீர். ஸ்விட்ச்னா பொத்தான். டீ தேநீர். காஃபி காஃபி பொடிக்கு என்ன சொன்னாப்புல பார்த்தோம்ல, குழம்பி. சரிங்களா? டீனா தேநீர். தேநீர் இந்த நீர். டீ தண்ணியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தேநீர். டீ பார்ட்டி தேநீர் விருந்து. கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்றது குளிர்பானம். கிரைண்டர் அரவை இயந்திரம். ஃபிசிக்ஸ் இயற்பியல். பெர்மனன்ட் பணிநிலை உறுதி அல்லது நிலையாக. லைஃப் சக்ஸஸ் அப்படின்றது வாழ்க்கை வெற்றி. கலெக்டர் அப்படின்றது மாவட்ட ஆட்சியர். ஃப்ரை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வறுத்தல். அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்றது வருகை பதிவு. கண்டக்டர் அப்படின்றது நடத்துனர். அசம்பிளினா சட்டமன்றம். டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்னா மாற்றுச் சான்றிதழ். போஸ்டல் ஆர்டர்ன்றது அஞ்சல் அட்டை. வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றது மிக ஆர்வம். இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நுழைவுத் தேர்வு. சரிங்களா? போஸ்டல் ஆர்டர் அஞ்சல் ஆணை. டிராவலர்ஸ் பங்களா அப்படின்றது பயணியர் விடுதி. டிக்கெட்னா கட்டண சீட்டு. டிமாண்ட் டிராஃப்ட்னா வளைவோலை. பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம். கரண்ட் அப்படின்றது மின்சாரம். தாசில்தார் வந்து வட்டாட்சியர். கவர்னர் ஆளுநர். வில்லேஜ் வந்து சிற்றூர். பஜார் வந்து கடைத்தெரு. கேஷியர் அப்படின்றது காசாளர். ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது மாநில அரசு. ஸ்பீட் போஸ்ட் விரைவஞ்சல். லீவ் லெட்டர் விடுமுறை விண்ணப்பம். பால் எப்படி சொல்றது, ஃபேரிங் அப்படின்றது கோழந்தாங்கி. ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்றது கதிரிய காற்றல். லிஃப்ட் மின் தூக்கி. ஃபேக்ஸ் தொலை நகலி. சரிங்களா? ஜெராக்ஸ்னா ஒளி நகல். ஃபேக்ஸ்னா தொலை நகலி. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளே கிரவுண்டுனா விளையாட்டு மைதானம். ஆர்டர்னா கட்டளை. டிவினா தொலைக்காட்சி. ரேடியோ வானொலி. டிஃபன் சிற்றுண்டி. டெலிஃபோன் தொலைபேசி. ஃபேன் மின்விசிறி. சேர் நாற்காலி. லைட் விளக்கு. டம்ளர்னா குவளை. சைக்கிள் மிதிவண்டி. ரோடு சாலை. பிளாட்ஃபாரம் நடைபாதை. ஃப்ளைட் விமானம். அதுக்கப்புறம் சினிமா திரைப்படம். சினிமா தியேட்டர் திரையரங்கம். தியேட்டர் திரையரங்கு. பேங்க் வங்கி. டைப்ரைட்டர் தச்சுப்பொறி. காலேஜ்னா கல்லூரி. யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம். சயின்ஸ் அறிவியல். டெலஸ்கோப் தொலைநோக்கி. மைக்ரோஸ்கோப்னா நுண்ணோக்கி. தெர்மாமீட்டர் வெப்பமானி. நம்பர் அப்படின்றது எண். லைசன்ஸ்னா உரிமம். இன்டர்வியூ நேர்காணல். கெஸ்ட் ஹவுஸ்னா விருந்தகம். எலாஸ்டிக் அப்படின்றது நெகிழி. பீரோ அப்படின்றது இழுப்பறை. அட்லஸ் பீரோனா நல்லா கவனிங்க, இழுப்பறை. பீரோன்றது இழுப்பறை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அட்லஸ்ன்றது நிலப்பட தொகுதி. பேனா அப்படின்றது தூவல். பேனான்றது தூவல். இது ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் முடியுது. ஸோ இதெல்லாம் 2-3 தடவை நல்லா ரிப்பீட்டடாக கேட்டுட்டு போங்க. இது உங்களோட லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்பவே உதவும். தேங்க்யூ.